ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் லேடி சாட்டர்லிஸ் லவர். இது ஒரு எராட்டிக்கான ரொமான்ஸ் ட்ராமா. கோனிங்கர் நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார நபர் கல்யாணம் பண்ணிக்கிறா. அவங்களுக்குன்னு சொத்து பத்திரம் எல்லாமே இருக்குது. பட் அவளோட செக்ஷுவல் லைஃப்பில் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இதனால் அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரனோட இந்த பொண்ணு அஃபேர் வைக்க ஆரம்பிக்கிறா. கடைசியில் அந்த அஃபேர் எங்கே போய் முடிஞ்சுச்சு, கோனியோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு, இதை சொல்கிற ஒரு படம் தான் லேடி சாட்டர்லிஸ் லவர். இது அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. ஒரு ராஜா இருப்பார், அவர் வேலைக்கார பொண்ணு லவ் போடான்னு கதையில் கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த ஒரு புக்கோட கதை தான். 1928 அந்த புக் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நிறைய அடாப்டேஷனாக ஒவ்வொரு வருஷம் படம் வந்துட்டே தான் இருக்குது. அப்படி ஒரு அடாப்டேஷனாக வந்து ஒரு மூவி தான் லேடி சாட்டர்லிஸ் லவர். இந்த படத்தில் அடல் கண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இப்போ வாங்க லேடி சாட்டர்லிஸ் லவருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனான கோனி காமிப்பாங்க. கோனி ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ் பொண்ணு தான். பட் இவளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பார்த்தா பக்கத்து ஊரில் சாட்டர்லின்னு ஒரு ஜமீன்தார் குடும்பம் இருக்குது. பரம்பரையாக இவங்க அந்த ஊரோட பணக்காரங்கள் இருக்காங்க. அந்த ஊரோட நிலம் எல்லாமே இவங்களுக்கு சொந்தமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற இப்போதைய வாரிசு தான் கிளிஃபர்னு ஒருத்தர். இவன் இப்போ ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு பொண்ணு தேவைன்னு சொல்லிட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்கு ஒரு அழகான பொண்ணு. கோனிக்குமே கிளிஃபோர்ட் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ரெண்டு பேர் பிடிச்சி தான் அந்த கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோனிக்கு ஒரு அக்கா இருப்பா. ரெண்டு பேரும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ரெண்டு பேரும் மாற்றி லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க. சரி கோனி, நீங்கள் வந்து போயிட்டு வா, மறக்காம எனக்கு லெட்டர் எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம கோனி அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிடுவா. அவளும் அவங்க ஹஸ்பண்டோட வீட்டில் ஜாலியாக தான் இருப்பா. பட் கொஞ்ச நாள்லயே உலகப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவர் தான் ராணுவத்தில் இருக்கார்ல, கண்டிப்பாக வரணும்னு ஆர்டர் வந்திருக்கும். அதனால் கோனியை பார்த்து, சரி கோனி, நான் ராணுவத்துக்கு போயிட்டு வரேன், பட் எனக்கு கண்டிப்பாக லெட்டர் எழுதிட்டே இருப்பேன், நீயும் பதிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இவர் ராணுவத்துக்கு கிளம்பி போயிருப்பார். கட் பண்ணால் சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா கிளிஃபோர்டு வீட்டுக்கு வரப்ப கால் நடக்க முடியாமல் வருவார். ஏன்னா நடந்த போரில் இவர் காலை பலம் அடி போட்டிருக்கோம். இதனால அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக வீழ்ச்சியில் இருக்க மாதிரி ஆயிடுது. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிருது. அந்த ஆயிரத்தில் கிளிஃபோர்டுக்குன்னு தனி ஒரு எஸ்டேட் இருக்கும். அங்கே ஆட்களை பராமரிச்சு ஆகணும். இப்போ நடக்க முடியல. பேசாமல் அந்த எஸ்டேட்டில் தங்கிடும்னு சொல்லி புதுசாக ஒரு பங்களாவுக்கு போகிறாங்க. நாம இந்த வீடு சுற்றி மீதி பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, நம்ம ஹஸ்பண்டோட ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு நைட் 2 செக்ஸ் வைக்கலான்னு இருக்காங்க. பட் அது செக்ஸில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. சொல்லப்போனால் கிளிஃபோர்டால் அது பண்ணவே முடியல. சாரி கோனி, என்னால் முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, நம்ம இன்னொரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது தட்டி கழிச்சிட்டே இருப்பாரா. இதை பார்த்து லைட்டில் வருத்தமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு பேலஸ் ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதான் அந்த எஸ்டேட் இருக்குல்ல, இது கேட் கீப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒருத்தர் செக் பண்ணி பார்க்குறப்ப அப்போ தான் ஆலிவ்னு ஒருத்தர் வரான். அவனோட பேக்ரவுண்டில் செக் பண்ணி பார்க்குறப்ப அவன் மிலிட்டரிக்காரன் தெரிய வருது. இதனால் கிளிஃபோர்டுக்கு அவன் ரொம்ப பிடிச்சி போயிருது. சரி, இல்லை ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் கேட் கீப்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வீட்டிலே தான் இருக்கா. பட் இவளுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா முன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோக்கா பேசுகிறதே இல்லை. இப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சும்மா வீட்டில் தானே இருக்கோம், நமக்கு பிடிச்ச மாதிரி புக் எழுத ஆரம்பிப்போம், ஏதாச்சும் ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட புக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது. இதனால் கவலை எல்லாத்தையுமே தக்காக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. போக ஒய்ஃபுங்க நிலமையிலேருந்து ஒரு வேலைக்காரை மாறிட்டு இருக்கோமோ, இந்த ஆளுக்கு ஒரு கேர்டேக்கராக நம்ம இருக்கோமோ, இந்த மாதிரி ஒரு தோண ஆரம்பிக்குது. கட் பண்ணால் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கும். இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க, ராயல் பீப்புளாக இருப்பாங்களே, அவங்களாம் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபேக்காக தான் இருக்குது. நம்ம புருஷன்கிட்ட காசு இருக்குது, அதனால் இங்கே வராங்க, நாளைக்கே காசு இல்லைன்னா இவனால யார் பார்க்க வருவாங்க, இதெல்லாம் ஒரு ஃபேக்கான அனுபவம்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த பணக்காரங்களே கோவம் ஆரம்பிக்குது. கட் பண்ண அவளுக்கு இங்கே இருக்க ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பேசாமல் நம்ம அக்காவது பாட்டு வரும்னு சொல்லிட்டு, நான் கொஞ்ச நாளைக்கு அக்கா வீட்டில் போய் அக்காவை பாட்டுலான்னு இருக்கேன், ஒரு 2 நாள் மட்டும் போயிட்டு வரேன்னு கேட்குறப்ப அந்த ஹஸ்பண்ட் முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்னா நீ போய்ட்டு யார் பார்த்துக்குவா, எனக்கு கண்டுக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை, நீ அதனால் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு கேட்டேக்கிற மாதிரி தான். ஏன்டா அந்த வாழ்க்கை இருக்கிற மாதிரி லைட்டாக கடுப்பாயிடுறா. சரி, சும்மா ஒரு வாக் போவேன்னு சொல்லி இவங்க எஸ்டேட் பக்கத்தில் ஒரு ரிவர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் ஜாலியாக உட்காந்துருப்பா. அப்போ அங்கே பார்த்தா ஒரு நாய் வரும். அந்த நாய் கொஞ்சிட்டு இருப்பா. திடீர்னு அந்த நாயை யாரை கூப்பிட்ற மாதிரி தெரியும். யார் நெட்டி பார்த்தா ஆலிவர் தான் அங்கே இருப்பான். ஆலிவரை பற்றி நம்ம ஹீரோக்கு எதுவும் தெரியவே தெரியாது. அவன் பாட்டு நாயை கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுவா. பட் கண்டுக்காமல் அப்படி வீட்டுக்கு வந்துடுவா. தென் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்தலாம் சொல்லிட்டு இருப்பா. நான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனேங்க, அங்கே ஒரு அருவியில் இருந்துச்சு, செம சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரிம்மா, நான் ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறேன். ஒரு ஹஸ்பண்டாக நான் இது வரைக்கும் உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததில்லை. நிறைய நேரங்களில் நான் ராணுவத்தில் இறந்துக்கலாம்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், என்னை முடிச்சுன்னு சொல்கிறப்ப கோனிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன பேசுன்னு தெரியாமல் அவள் பாட்டு விண்டோடு நின்றுட்டுருப்பா. தென் கிளிஃபோர்டு ஹீரோனை பார்த்து, பக்கத்தில் எது கேள்விப்பட்டேன், எது கண்காட்சியில் வச்சுருக்காங்களா, நீ வேணா அங்கே போயிட்டு வா, குளிச்சு நானே சேரில் உட்காந்துருன்னு சொல்கிறப்ப கோனிக்கு ஒரு ஹாப்பியாக போச்சு. சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பொருட்காட்சி போகிறா. அங்கே ஒவ்வொருத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. தென்
அங்கே தான் ஒரு டீச்சரை பார்க்குறா. இவங்க எஸ்டேட் பக்கத்துலேயே தான் அந்த டீச்சரோட வீடு இருக்குது. அந்த டீச்சருக்கு ஒரு குழந்தை இருக்குது. சொல்லப்போனால் கோனிக்கு குழந்தை பத்துக்குன்னு ஆசையாக இருக்கும். இதனால் அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே அந்த டீச்சரோட ஃப்ரெண்டாக மாறிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் கிளிஃபோர்டுக்குமே நம்ம யூனிட் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் இன்னைக்கு உங்களோட வாரேன்னு சொல்லிட்டு இவனு வீல் சேரில் எஸ்டேட் சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன். நம்ம ஹீரோனை பின்னாடி தள்ளிட்டு இருக்கா. பட் போகிற வழியில் சேத்துல இந்த வீல் சேர் மாட்டிக்குது. இவளோட தள்ளி பார்க்குறா. பட் இவளால் முடியவே இல்லை. அப்போ தான் கரெக்டாக அங்கே ஆலிவர் அங்கே வரான். ஹே நீ விட்டுரு, ஆலிவர் தள்ளுவான். ஆலிவர் இந்த சேத்துல மட்டும் வெளியே விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப ஆலிவர் வெளியே விட்டுறான். தென் அப்போ தான் கிளிஃபர்ட் ஆலிவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஹே கோனி, உனக்கு ரொம்ப தெரியவே தெரியாதுல்ல, இவன் தான் மெஷரோட கேட் கீப்பர். ஆலிவர் நீ இங்கேருந்து போகலாம், நானே ஒய்ஃப் இங்கேருந்து போயிடும்னு சொல்கிறப்ப மை லாடுன்னு சொல்லிட்டு அவனை அங்கே கிளம்பி போயிடுறான். இப்போ 2 பேர் அங்கேருந்து ஒரு கிளிஃபுக்கு போகிறாங்க. இங்கேருந்து பார்த்தா அவங்க ஃபுல் எஸ்டேட் அப்படியே அழகாக தெரியும். கிளிஃபோட ஒரு சின்ன வயசு கதைகளை சொல்லிட்டு இருக்கான். நான் சின்ன பையனாக இருக்கப்போ இந்த கிளிஃபுக்கு வருவேன். இங்கே இந்த எஸ்டேட்டை பார்க்குறப்ப ஒரு நாள் நானும் எஜமானம் மாறுவேன், இந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா காலை இல்லாத ஒரு நொண்டியாக மாறிட்டேன். பட் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. எனக்கு அடுத்து இந்த எஸ்டேட்டை யார் பார்த்துக்க போகிறா? எனக்குன்னு ஒரு வாரிசுலாம் போச்சு. டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் என்னால் பெற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது ரொம்ப வருத்தமாக போச்சுன்னு சொல்கிறப்ப கோனி சமாளிப்படுத்தி பார்க்குறா. எங்க நம்ம எடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு, இது பெருசாக எடுத்துக்கணும். வாரிசுலாம் என்ன பிரச்சனை கேட்குறப்ப கிளிஃபோர்டால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு அரச குடும்பத்துக்கு வாரிசு ரொம்ப முக்கியம். இதனால் எந்த ஒரு ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த கிளிஃபோர்ட் சொல்கிறான். இங்கே பாரு கோனி, நீ எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுறியா? நீ எந்த ஒரு ஆண் கூட பழகினாலும் சரி, கண்டிப்பாக நீ நல்லா தான் சூஸ் பண்ணுவேன். அவன் மூலயமா நீ ஒரு குழந்தை பெற்றுக்கோ. நீ யார் கூட பழகின, எவன் கூட பழகின, அதை பற்றி எனக்கு எதுவும் தேவையில்ல. எனக்கு தேவையில்லாம் ஒரு குழந்தை மட்டும்தான். இந்த கிளிஃபோர்ட் வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும். இதை மட்டும் நல்லா பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப இது கேட்டு கோனிக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஏங்க எதுவும் பைத்தியம் மாதிரி வளராதீங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சொல்கிறப்ப இல்லை கோனி, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். என்னால் முடியாத குழந்தைய நீ வேற ஒருத்தவங்களையும் பார்த்து கொண்டு வா, அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். அழுதுட்டு அவர் ரூமுக்கு ஓடி போயிடுவா. தென் அதுக்கடுத்து அவங்க அக்கா லெட்டர் எழுதுவா. அக்கா எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் ஒரு நாள் மட்டும் இங்கே வந்துட்டு போவேன், எனக்கு இல்லை இங்கே பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்கிறப்ப அவங்க அக்கா இங்கே வருவா. கோனி அழுதுகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. நான் ஆசைப்படுறத கிளிஃபோர்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ என் லைஃப் ஒரு கேட்டகரமாக மாறிடுச்சு. 24 நேரமும் அவர் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரீயான டைமே கிடைக்க முடிக்குது. எனக்கு என்ன செய்ய தெரிலன்னு எல்லாத்தையும் புலம்பு சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை பார்க்குறவங்க அக்காவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போதைக்கு கிளிஃபோர்டை பார்க்குறக்க ஒரு கேட்டகர் இருந்தால் போதும்ல, அந்த மாதிரி அப்பாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக ரெடி கொண்டு வராங்க. இவங்களோட பேர் மிஸ்ஸஸ் போல்டன். சொல்லப்போனால் கிளிஃபோர்ட் சின்ன பண்ணாக்கிறப்ப இவங்க தான் கேட்டகர் இருந்திருப்பாங்க. இதனால கிளிஃபோர்டுக்குமே அந்த ஆண்டி ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். நீங்களே கேட்டகர் இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிளிஃபோர்டுக்கு ஒரு கேட்டகரி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் போட்டு ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம். அவளுக்கு காட்டுக்கு போகணும் ஆசையாக இருந்தால் காட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி ஹாப்பியான ஃபீலிங் கிடச்சிருச்சு. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காட்டுக்கு சும்மா சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கிளிஃபோர்ட் நம்ம ஹீரோனை பார்த்து ஹே போகிறப்ப நம்ம கேட் கீப்பரை பாட்டு போவேன், ஏன்னா நம்ம பண்ணைகளில் கோழி குஞ்சு இருக்குல்ல, அது பொறிக்கிற காலகட்டம் வந்துருச்சு, முட்டை பொறிஞ்சது பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சிறந்த பக்கம் போயிட்டுருக்கா. பார்த்து அங்கே தான் நம்ம ஹீரோவான ஆலிவர் இருக்கான். இவள் போகிறப்ப வேறு ஆலிவர் குளிச்சுட்டு இருப்பானா. இதை பார்த்துக்கு ஒரு மாதிரி ஆயிரும். தென் ஆலிவர் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிளிஃபோர்ட் அனுப்பி வச்சாரு. கோழிகளில் முட்டை போட்டுச்சுன்னு பார்க்க சொன்னார். நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறப்ப இவ்வளோ இந்த பண்ணைக்குள்ளே போகிறா. பார்த்தா அந்த காட்டேஜ் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா கேட்குறப்ப அவன் ஆமான்னு சொல்கிறான். பார்த்தா அந்த ஆலிவருக்கு புக்ஸ்லாம் படிக்கிற பழக்கம் இருக்குது. நிறைய புக்ஸ்லாம் காட்டேஜ் வச்சுருப்பான். நம்ம ஹீரோனுக்கு சின்னதாக அந்த ஆளுமே இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்குது. சரி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறப்ப சாரி லேடி சேட்டர்லி, நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, யாராவது பார்த்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப கோனி எங்கேருந்து கிளம்பி போகிறா. கோனி எல்லாருமே லேடி சேட்டர்லி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஜமீன்தார் பேர் சேட்டர்லி தானே, அதனால் அப்படி கூடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஆலிவர் மேலே லைட் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவனை போய் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க எஸ்டேட்டில் ஒரு டீச்சர் இருப்பாங்களே, அந்த டீச்சரை பார்க்க போகிறா. ஆமாம் இங்கே ஆலிவர் ஒரு கேட் கீப்பர் இருக்கால, அவள் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா, அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு கேட்குறப்ப அது டீச்சர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆலிவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ தான் அவனும் ராணுவத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ராணுவத்துக்கு போன டைமில் அவள் பொண்ணாட்டி மோசமான ஒருத்தி தன் புருஷராத நேரத்தில் வேற ஒருத்தனோட அஃபர் இருந்தா. இதை பார்த்து ஆலிவர் செம கடுப்பாயிருச்சு. சரி டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணா. பட் கடைசி வரைக்கும் அந்த பொருள் டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஆலிவர் ஒரு மிலிட்ரிக்காரங்கனால மாதம் மாதம் எனக்கு பென்ஷன் காசு வந்துகிட்டே இருக்கும். அந்த காசுக்காகவே டிவோர்ஸ் கொடுக்க மழை கழிச்சிட்டே இருக்கா. கூடவே 2வது ஆளை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த 2வது புருஷன் அடிக்கடி இங்கே வந்து ஆளுகிட்ட பணம் கட்டு மாட்டிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறப்ப இதை கேட்டு சேட்டலிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப அந்த முட்டையை பார்க்குறங்கிற மாதிரி அங்கே போகிறா. ஏன்னா எழுத்து ஆளுவரை பிடிச்சி போச்சு, அவனை பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே போகிறா. தென் நைஸாக அவங்ககிட்ட கேட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா. நான் அடிக்கடி இந்த முட்டையை பார்க்கலாம் நீங்கள் வரேன், நீங்கள் வெளியே போக சான்ஸ் இருக்குல்ல, இந்த ரூமுக்கான ஸ்பேர்க்கு கிடைக்குமான்னு கேட்குறப்ப அவனு சேர்ந்து கொடுத்துட்றான். சரி அதுக்கடுத்து அடிக்கடி இந்த கோழி குஞ்சுகளை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டுருக்கா. ஒரு நாள் பார்த்தா அங்கே இருக்கிற முட்டைகளை குஞ்சு பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாரா. கிளிஃபோர்டை பார்த்து எங்க நம்ம பண்ணையில் இருக்கிற கோழிகள்லாம் முட்டை பிரிக்க போகுது, நீங்களும் வந்து
வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப அவள் அதை கண்டிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் வீட்டில் புதுசாக ரெடி வந்திருக்கோம், அதை நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வேணால் பாருன்னு அவன் ஒய்ஃப் எப்பலாம் அவன் கண்டுக்கிறதே இல்லை. இதை பார்த்து கோனுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். அண்ட் அது போய் செக்ஷுவலியும் அவளுக்கு ஒரு பார்ட்னர் யாரும் இல்லைல்ல, இதனால் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து மேஷேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த முட்டையிலேருந்து குஞ்சில் பிரிச்சிருக்கும். அந்த கோழி குஞ்சில் பார்க்கறதுக்காக இவள் திரும்ப அந்த இடத்துக்கு போயிருப்பா. அந்த கோழி குஞ்சில் தொட்டு பார்க்குறப்ப இவளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவளுக்கு குழந்தை பெற்றுக்கணும் ஒரு பெரிய ஆசை இருக்குது. பட் அதை பண்ண முடியாமல் போச்சுன்னு நினச்சி லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. உடம்பு அப்படியே மூச்சு தண்ணி ரொம்ப பதட்டம் வர மாதிரி இருக்குது. இதை பார்க்குற ஆலிவருக்கு ஒன்றும் புரிய முடிக்குது. லேடி சாட்டர்லி, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு இது ப்ராப்ளம்னு கேட்குறப்ப நீ ப்ளீஸ் இங்கேயும் போகாத, என் கையை பிடிச்சிட்டு இங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்க ஆலிவரோட கையை பிடிச்சிக்குவாங்க. இதை பார்த்து ஆலிவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் ஆலிவருக்குமே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். பட் அரச குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்க நம்ம பார்ப்பாங்களா, இந்த ரெண்டுமே அவனுக்கு இருந்திருக்கும். பார்த்த சாட்டர்லி அவனுக்கு கிசை கொடுத்துருவா. இதை பார்த்து ஆளுவரால் நம்ப முடியல. தென் அதுக்கப்புறம் நடக்கும், ரெண்டு பேரும் இந்த காட்டேஜ்லேயே செக்ஸ் பண்ணிக்குவாங்க. சரி எல்லாம் முடிஞ்சாலும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுவா. வந்தோடனே வேகமாக குளிக்கிறப்ப அவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான செக்ஸ் பண்ணியிருக்கா. இது நினச்சி அவளுக்கு ஒரு வகையான ஃபீல் இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப அந்த காட்டேஜ் போவா. இதை பார்த்து ஆலிவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். லேடி சாட்டர்லி, நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி இங்கே வரதை பார்த்தா நிறைய பேர் சந்தேகம் ஆரம்பிக்கும். ப்ளீஸ் இந்த மாதிரி வராதிங்க, நான் ஜஸ்ட் இங்கே வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் தான், நேற்று நடந்ததை பற்றி நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்க மாட்டா. ஓடி வந்து ஆலிவரை கிஸ் பண்ணிடுவா. ஆலிவரால் அடக்க முடியல. சொல்லப்போனால் அன்றைக்குமே ரெண்டு பேரும் ஒன்றா ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் அந்த பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது. நம்ம ஏன் அடிக்கடி புக்கு படிக்கிறங்கிற பேரில் ஆலிவரை பார்க்க வருவா. ரெண்டு பேரும் அங்கே ஒன்றா இருப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலராக போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் ஆலிவரும் பண்ணையிலேருந்து பால் கொண்டு வர மாதிரி எஸ்டேட்டுக்கு வருவான். நம்ம இன்னும் கொஞ்சம் அங்கே கிளம்பி போவான். இந்த மாதிரி சில மாதங்கள் இவங்க காதல் போயிட்டே இருக்குது. கட் பண்ணால் நம்ம ஹீரோனுக்கு ஒரு நாள் உடம்புல சில மாற்றங்கள் தெரியுது. பார்த்தா குழந்தை பத்துக்கிறப்ப அவங்களோட மார்பகங்கள் வளர ஆரம்பிக்கும்ல, இது நம்ம ஹீரோனால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கன்சீவாக இருக்கா. இதை மற்றவங்கள்ட்ட வேறு மாதிரி பண்ணணும். அண்ட் அது போய் உங்கள் ஹஸ்பண்டே ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கல, நீ மற்ற எந்த ஆள் கூடனா பழகு, எனக்கு குழந்தைன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால் இதையே ஒரு ரூமரை பரப்ப ஆரம்பிக்கிறா. அண்ட் ஆயிரத்தில் இந்த வீட்டில் கேட்டகரி இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம ஹீரோனை சந்தேகம் ஆரம்பிக்கும். ஏன்னா அடிக்கடி இந்த காலேஜுக்கு போகிறேன்னு போயிட்டே இருக்கால. இந்த விஷயம் அந்த லேடிக்கு நல்லாவே தெரியும். பட் எதுவுமே சொல்ல ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோனை அந்த கேட்டகரி லேடி கூப்பிட்டு, மேடம் நாங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தோம், சாருக்கு குழந்தை பத்துக்கிற தகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் சாரு சேர்ந்து கூடி சீக்கிரம் குழந்தை பத்துக்கலான் இருக்கோம். நீங்கள் இதை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அது லேடி நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவங்க மற்ற வேலைக்காரன்ட்ட அப்படியே பழமாக பேசுகிற மாதிரி இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமாடி, இன்னும் நம்ம ராஜாவுக்கு ஆன்மை இருக்காமே, அவளால் குழந்தை பத்துக்க முடியுமா, அதுக்கப்புறம் என்ன நமக்கு இளவரசரை பறக்க போகிறாரு, எல்லாரும் அதை பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பாங்களா. இது ஊர் ஃபுல்லாக ரூமராக பரவ ஆரம்பிக்கும். அண்ட் ஆயிரத்தில் கிளிஃபர்டுக்கு அவன் வீல் சேர் தள்ளவே முடியல. பேசாமல் அந்த மோட்டரை மாற்றின ஆசையாக இருக்கும். அதுக்காக இன்ஜினியர்லாம் கூப்பிட்ருப்பான். அப்போ இந்த ரூமர் இவனுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் நினைக்கிறான்னா ஒருவேளை சாட்லேயே ஒரு பாட்டரை கண்டுபிடிச்சிட்டா போல, அதுக்காக இந்த மாதிரி ரூமர்லாம் பரவிட்டு இருக்கு. நம்ம சாட்லேயே பார்த்து பேசுவோம்னு சொல்லிட்டு, சாட்டர்லி இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக ரூமர் பரவிட்டு இருக்குல்ல, அது உண்மையா, நீ உனக்கான அனுமானம் தேர்ந்தெடுத்துட்டியா, எனக்கான வாரிசு வரப்போ தான் கேட்குறப்ப இனிமேல் தான் பண்ணி ஆகணும். நான் இந்த மாதிரி வெனிஸ் போகலான் இருக்கேன், அங்கே பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்களே, அதில் நானும் தேர்ந்தெடுத்து அவளோட ஒன்றா இருக்கேன், அதுக்கடுத்து உங்கள் குழந்தை பிறக்கும் ஓகேன்னு கேட்குறப்ப கிளிஃபோர்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன்னா ஆளே ஒரு வேலைக்காரன், அவன் மூலியமாக குழந்தை பத்துட்டுன்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும்ல, அதனால் மற்றவங்களோட குழந்தை பத்துட்டுன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கடுத்து வழக்கம் போல் அந்த காலேஜ் போவா. ஆள் இருக்கிறது நடந்ததாக சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் அடுத்த வாரம் வெனிஸ் போகிறதா இருக்கேன், அங்கே பெரிய பெரிய ராயல்காரங்களாக இருப்பாங்க, அவங்களோட குழந்தை பெற்றுட்டதா நான் நம்ம குழந்தைய காட்ட போகிறேன், இது உனக்கு எனக்கு பிறக்க போகிற குழந்தை தான், பட் இது வேற ஒருத்தர் குழந்தை மாதிரி காட்ட போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆள் ஒரு சம கடுப்பாயிருது. ஓ எனக்கு இப்போ தாண்டி புரியுது, உன் புருஷன் ஆண்மில்லாதவன், அவனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு மற்றவங்களுக்கு காட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே என் மூலமாக குழந்தை பெற்றுக்க ஆசைப்பட்றேன். ஓ அப்போ இதுக்காக நான் தேவைப்பட்டிருக்கேன், இது முடிஞ்சவொடனே என்னை விட்டு ஓடி போயிடுவேன், அதானே கேட்குறப்ப இவெல்லாம் சொல்லுவேன். ஆலிவர், நான் ஸ்டார்டிங் உண்மையாகவே நான் இதுக்காக உனோட பழகினேன், பட் போக போக எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டேன், நீ தான் நம்ம குழந்தைக்கு அப்பா, நீ நினச்சி இந்த ஆஸ்திரேலியா போவோம், அங்கே போய் குழந்தை வளர்த்துக்கோன்னு சொல்கிறப்ப ஆலிவரும் நம்ம ஹீரோ நம்பிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் கிளிஃபோர்டுக்கு எங்கேயாவது வெளியே போன ஆசையாக இருக்குது. இவர் இப்போ தான் ஒரு வீல் சேரில் மோட்டர் மாட்டிருக்காருல, இதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக போகணும்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிகிட்டு இருக்கான். பார்த்தா வழக்கமான சகதியில் போய் இந்த வீல் சேர் மாட்டிக்கும். கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஆலிவர் அங்கே வருவான். அடிமையே வா வந்து வீல் சேர் தள்ளுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்த மீன் ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா ஆலிவரை இப்போ அவன் புருஷ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறா. அவனை போய் வேலைக்காரமாக ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும். அண்ட் அது இப்போ கிளிஃபோர்டு
மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கும். இவங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க வேலைக்காரங்க, அவங்களுக்கு ஒழுங்கான முறையில் ஊதியம் கொடுக்கறதே இல்லை, சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கறதே இல்லை, சொல்லப்போனால் வாரத்துக்கே 2 பவுண்டு தான் தராங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். இதை பார்த்து நம்ம கோவம் வந்திருக்கும். கிளிஃபோர்டை பார்த்து, கிளிஃபோர்டு உனக்கு என்ன தைரியம் இருந்து ஆலிவர் திட்டிருப்ப, ஆலிவர் ஒன்ன மாதிரி நாட்டுக்காக சேவ் பண்ண ஒரு ஆர்மி மேன் தான், அவனை பார்த்து அடிமையே வேலைக்காரப்பில் சொல்லிட்டு இருக்க, அவன் ஜஸ்ட் நம்ம கொடுக்குற காசுக்காக வேலை தான் பார்க்குறான், அவன் நமக்கான அடிமை கிடையாது, இது புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசம் பேசுவாளா. இதை பார்த்து கிளிஃபோர்டுக்கு லைட்டு கடுப்பாயிரும். நான் வழக்கம் போல் ஆலிவரை பார்க்க போவா. ஆலிவர் அந்த ஆளை மன்னிச்சிரு, பணக்கார திமிரில் அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, எனக்கு இதான் அந்த பணக்கார போதே பிடிக்க முடிக்குது, நீ நானும் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போயிடலாம், அங்கே போய் நம்ம குழந்தை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு ஹோப் கொடுக்குற போது பேசிட்டு இருப்பா. திருன்னு பார்த்து வெளியே மழை பெய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினும் ஓடிப்போ அந்த மழையில் நனைய ஆரம்பிப்பா. தென் ஆலிவரை கூப்பிட்றப்ப அவனு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், 2 பேரும் காட்டிலேயே ஒன்றாந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பேர் கிளிஃபோர்டுக்கு ரொம்ப கோவமாகும். இந்த கோணி எங்கே போய் தொலைஞ்சா, வெளியே வர மழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்கே போய் இருப்பான்னு கேட்குறப்ப, லார்டு நீங்கள் எதுவும் கோப்பட தேவையில்ல, மழை பெஞ்சனால அம்மா எங்கேயாவது ஓரமாக இருக்க சான்ஸ் இருக்குது, நான் வேணா போய் பாட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த கேட்டக்கிலோடு இந்த காட்டுக்குள்ள வருவாங்க. நான் ஒன்றா இருக்க அந்த கேட்டக்கிலடி பார்த்துருவாங்க. பட் எதுவும் கண்டுக்காத மாதிரி லேடி சாட்டர்லி லார்டு கிளிஃபோர்டு உங்களை கூப்பிட்டாங்க, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி அங்கேருந்து கிளம்பி போகிறா. அந்த கேட்டக்கிலடிக்கு நல்லாவே தெரியும் கிளிஃபோர்டால் உங்களுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் வராதுன்னு, அதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீனஸ் போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஏன்னா அவள் அங்கே தான் குழந்தை பத்துக்கிற மாதிரி காட்டிடணும்ல, அதுக்கு அவங்க அக்கா அவங்க கூப்பிட்டுருப்பா. அவங்க அக்கா வந்து வீட்டுக்கு வந்திருப்பா. தென் அவங்க அக்கா கிட்ட எல்லாமே சொல்லிடுறா, நான் இந்த மாதிரி ஆலிவர் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அவர் மூலமாக தான் குழந்தை பத்துக்குன்னு ஆசைப்பட்றேன், கிளிஃபோர்டை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப இது அவங்க அக்காக்கு லைட்டாக ஒரு கஷ்டமாக இருக்கும். சரி என்ன அந்த ஆளுக்கிட்ட கூட்டிப்போ, நான் அவனை பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவன் அந்த காட்டேஜ் கூட்டிட்டு போவா. இவங்க அக்காவுக்கு காதலை பற்றின எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆலிவரோட பொருளாதார நிலைமை தான் கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு கிளிஃபோர்டுக்கு இவங்க காலை போய் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆலிவர் ஆளோட தூக்கிடுவார். இப்போ இருக்கிற வழி ஆலிவருக்கு இல்லாமல் போயிடும். தென் அதுக்கப்புறம் எப்படி தங்கச்சி பார்த்துக்குவேன், அவளுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்படி பார்த்துக்குவேன், உன்னால் முடியுமான்னு கேட்குறப்ப ஆலிவருக்கு அப்போ தான் தோணுது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஏன் கேட்குற மாதிரி தெரில, என்னாலும் பரவாயில்ல, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு போனால் கூட பரவாயில்ல, எனக்கு ஆலிவர் தான் வேணும்னு நம்ம அந்தளவுக்கு முடிவாக இருக்கா. இதை பார்த்து அவங்க அக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் போய் லக்கேஜ் தான் தூக்கிட்டு வரேன், ஒரு வாரம் வெனிஸ் போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் இருன்னு சொல்லிட்டு அவங்க அக்கங்க வந்து போயிடுவாங்க. இந்த ஏன் போதாதா, ஏன்னா ஒரு வாரம் 2 பேரும் பார்க்க மாட்டாங்க, கடைசி ஒன்றா இருப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவர் ட்ரெஸ் அங்கே விட்டு போயிடுவா. வேறு ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க அக்காவோட கார் விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஆலிவருக்கு நம்ம ஹீரோ இங்கேருந்து பிரிஞ்சு போகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ அவரோட ட்ரெஸ்ஸை பார்ப்பான். இது மற்றவங்க பார்த்தா பிரச்சனை வரும்ல, ட்ரெஸ் எரிச்சிரோன்னு தீல ட்ரெஸ் எரிச்சிருவான். தென் அதுக்கடுத்து எஸ்டேட்டில் வேலை பார்க்க போயிடுவான். அப்போ தான் கரெக்டாக ஆலிவரை பார்க்கறதுக்காக ஆலிவரோட வீட்டுக்கு ஒருத்த வருவான். இவன் யாருன்னு பார்த்தா ஆலிவரோட பொண்டாட்டி இருக்கல, அவர் 2வது ஆள் கல்யாணம் பண்ணியிருப்பாள், அந்த ஆள் இங்கே வந்திருப்பான். ஆலிவர்கிட்ட வழக்கம்போல பென்சில் காசு வாங்கி போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். பட் வந்து பார்த்து ஆலிவர் கிடையாதுல்ல. சரி வீட்டில் தான் பொருளுக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்றை செக் பண்ணிட்டு இருப்பான். அவள் பார்த்து எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த துணியை பார்த்துருவான். அந்த துணியோட எரிஞ்சு பீஸை பார்க்குறப்பே தெரியுது இது அரச குடும்பத்தோட துணின்னு சொல்லிட்டு. இது எப்படி இங்கே வச்சு ஒரு சந்தேகம் ஆரம்பிக்குது. இது நான் அடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு புக் அங்கே இருக்கும். நம்ம இருந்த படிக்கிறங்கிற பேர்லாம் இங்கே வருவா, அந்த புக்கில் இங்கே வச்சுட்டு போயிடுவா. அரசியோட புக் எப்படி இங்கே இருக்குது, இதே நம்ம ஊரில் ரூமரை பறக்க ஆரம்பிப்போம். இன்னும் இந்த ஆளுநரோட காசு கட்டலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியா ஆரம்பிக்குது. தென் அதுக்கிட்ட நைட்டு ஒரு பாரு போவான். ஊர் ஃபுல்லாக ரூமரை பறக்க ஆரம்பிப்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா, அரசு யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி இந்த ஆளுநர் வீட்டுக்கு வருவாளாம், 2 பேரும் ஒன்றாலாம் இருப்பாங்களாம், இந்த மாதிரி ரூமரை பறக்க ஆரம்பிப்பான். ஊர் மக்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆமாப்பா அரசு கூட கடைசி காரில் எங்கேருந்து கிளம்பி போகிறப்ப ஆலிவர் வீட்டிலேருந்து கிளம்பி போனால் கேள்விப்பட்டோம். அப்போனா ஆலிவருக்கு லேடி சாட்டர்லி கடையில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ரூமராக பரவ ஆரம்பிக்கும். இந்த விஷயம் கிளிஃபோர்டுக்கு தெரிய வந்துடும். இதை பார்த்து கிளிஃபோர்டு ரொம்ப கடுப்பாயிருவான். அவனுக்கு இந்த விஷயம் உண்மையாக போயானது தெரிய முடிக்குது. பட் இருந்தாலும் ஆலிவர் இதுக்கடுத்து இங்கே இருக்க வேணாம், பெருசாக மேலே தூக்கிறோன்னு சொல்லிட்டு ஆலிவரை கூப்பிட்டுருப்பான். இங்கே பாரு ஆலிவர், நீங்கள் இருந்தது போதும், நீ இதுக்கடுத்து வேறு ஏதாவது எஸ்டேட் போ, உன்னை நான் இங்கே வேறு இடத்து தூக்குறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆலிவருக்கு என்ன செய்ய தெரில. அவனும் சேர்ந்து போட்டி போட்டியில் காலி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த விஷயம் இந்த கேட்டகரி தெரிய வந்திருக்கும். அவங்க உடனே வேகமாக ஊரில் இருக்க நம்ம ஃபோன் பண்ணுவாங்க. லேடி சாட்டர்லி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு, ஊர் ஃபுல்லாக உங்களை பற்றி ரூமராக போயிட்டுருக்கு, கிளிஃபோர்டு வேறு ஆலிவர் வேலை தூக்கிட்டாரு, நீங்கள் சீக்கிரம் இங்கே வாங்க, வந்ததை இங்கே நடக்குன்னு தெரியுன்னு சொல்கிறப்ப நம்ம இன்னைக்கு என்ன ஒன்று தெரில. ஒரு வாரம் ஊருக்கு போகிறேன்னு போனவ அடுத்த நாள் திரும்ப வந்துடுறா. வந்தோன்னு ஆலிவரை பார்க்குறப்ப ஆலிவர் அழ ஆரம்பிக்கிறான். சாரி சாட்டர்லி, என்னால் ஒன்று பார்த்துக்க முடியுமான்னு தெரில, இப்போ எங்களுக்கு சுத்தமாக வேலையும் கிடையாது, ஒன்றை மாதிரி அரசு குடும்பத்து பொண்ணை என்னால் வச்சு பார்த்துக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடு, நான் எங்கேயாவது போகிறேன், கண்டிப்பாக வேலை கிடச்சா உனக்கு லெட்டரில் அனுப்புகிறேன், அது வரைக்கும் என்னை பார்க்கவே வராதுன்னு சொல்லி ஆலிவர் போட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து நம்ம எனக்கு ரொம்ப அர்த்தமாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக கிளிஃபோர்டை பார்க்க வரப்ப கிளிஃபோர்டுக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. ஹே கோனி, நீ ஒரு ஊருக்கு போகிறதானே போனேன், எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்டால் அவள் எல்லாமே சொல்லி
ஆமாம், ஊருக்காரங்க சொல்கிறதுல உண்மைதான். நானும் ஆலிவர் அஃபேரில் இருந்தோம். நீ என்கிட்ட ஒன்று கேட்டியில்ல, உன் குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு, அந்த குழந்தை என் வயிற்றில் இருக்குது, அது ஆலிவர் மூலியமாக தான் பெற்றுக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன சொன்னேன், பணக்காரங்க மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்க சொன்னேன். ஆலிவர் ஒரு ஏழை வேலைக்கார பையன், அவன் மூலியமாக பெற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த குழந்தை வேணான்னு சொல்கிறப்ப நீ யார் சொல்கிறது இந்த குழந்தை வேணான்னு சொல்கிறதுக்கு? எனக்கு இதுக்கடுத்து உங்களோட வாழ பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவள் பாட்டங்க கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து கிளிஃபர்டுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சாதாரண ஒரு வேலைக்கார பையனுக்காக அரச குடும்பம் இந்த செல்வத்தில் விட்டுட்டு போகிறாள், இவளுக்குன்னு பைத்தியம் பிடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு மக்களை பேச ஆரம்பிப்பாங்க. கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோயின் பாரிஸ் போயிடுறா. அங்கே தான் அவங்க அக்காவோட இருக்கா. ஆலிவர் எங்கே போனால் அவனுக்கு என்ன ஆச்சு இதை பற்றி எதுவும் அவளுக்கு தெரியல. பட் ஆலிவரோட குழந்தை இப்போ வயிற்றில் இருக்குது. கட் பண்ணால் இந்த பக்கம் கிளிஃபோர்டோட வேலைக்காரங்க வைப்பாங்க. அவங்க பாட்டு வழக்கம் கூட உட்காந்து பழம் பேசிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமாடி, நம்ம எஜமானரோட பொண்டாட்டி போய் வேலைக்காரனோட பழகிருக்காங்க, இது எவ்வளோ கேவலமாக லவ்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா. இதை அந்த கேரக்டரோட காது கேட்டுரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்றும் கேவலமாக லவ் கிடையாது, இதுதான் உண்மையான காதல். எந்த ஒரு அரசியாவது தான் பணத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு ஏழோட பழகுவாங்களா, அந்த மாதிரி தான் கோணி பண்ணாங்க. சொல்லப்போனது ஒரு உண்மையான காதல்னு சொல்கிறப்ப அந்த வேலைக்காரங்களும் வாய முடிக்குவாங்க. இந்த விஷயம் அப்படியே உலக ஃபுல்லாக ஒரு காதல் கதையை பரவ ஆரம்பிக்கும். நம்ம கோனோட பேரையும் ஆளோட பேரையும் மென்ஷன் பண்ணாமல் இது ஒரு கதையை பரவிட்டு இருக்கு. ஒரு பணக்கார அரசி ஒரு ஏழைக்காக அரச பறவை திறந்துட்டாங்க, காதலுக்காக அவனை நோக்கி போயிட்டாங்க. இந்த மாதிரி கதைகள் பரவ ஆரம்பிக்குது. இந்த கதைகள் ஊர் ஃபுல்லாக பரவறப்ப இதை நம்ம ஹீரோட கதையை கேட்டுரும். இதெல்லாம் கேட்குறப்ப அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்படியே சில மாதம் கடந்து போயிடுது. பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு 7-8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் பாட்டு பேர் சுற்றிட்டு இருப்பா. ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு அவங்க அக்கா வீட்டிலேருந்து லெட்ரு வரும். பார்த்தா ஆலிவர் தான் அனுப்பியிருப்பான். இதை பார்த்தாலுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்த்தா, சாரி கோனி, நான் ஒன்று இத்தனை மாதம் புரிஞ்சு வந்துட்டேன். நான் இங்கே சின்னதாக ஒரு பண்ணைக்கு வேலைக்கு வந்தேன், என் கிடச்சி சின்ன சின்ன காசை வச்சு நமக்குன்னு ஒரு வீடியோ கட்டிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீட்டில் ஜாலியாக வாழலாம், உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இங்கே வான்னு சொல்கிறப்ப கோனிக்குன்னு சொல்லவா வேணும். நான் ஒன்று தான் பார்க்க வரேன்னு வேகமாக ஆலிவர் இருக்கிற அந்த அட்ரஸ் போவா. அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆறு பசுமையான இடம், சின்னதாக ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீடு பார்க்க அழகாக இருக்குது. அங்கே போய் ஆலிவரை பார்த்தோன்னே ஆலிவர் ஒரு ஹாப்பியாக போச்சு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட லேடி சாட்டர்லீஸ் லவருங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.